உலகெங்கும் இருக்கின்ற இறைவாட்டி வினையர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வரக்கூடிய 2026 வருடம் ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குருபவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நல்ல தன வருவாய் உங்களுக்கு இருக்கிறது. எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழில் துறையிலே நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இந்த வருடம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் சந்தோஷம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருவாயும் கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த வருடம் வாழ்வீர்கள். நல்ல சுகமான வாழ்க்கை உங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருபவான் இருந்து ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026 முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடத்தில் குருபவான் உச்சம் பெற்று வருவதனால் இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதன் மூலமாக காரியங்களை நன்றாக செயலாற்றுவீர்கள். அடுத்து வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அந்த குருபவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அந்த நேரத்திலே நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். அடுத்து இந்த வருடத்திலே லாபஸ்தானத்திலே இந்த வருடம் முழுமைக்கும் லாபஸ்தானத்திலே சனிபகவான் சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி அந்த தொழில்களில் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தொழில் விருத்தியை செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. அந்த திருஷ்டி பார்வையாக இருக்கிறது. ஆகவே திருஷ்டி பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் உடல் பலகீனம் சிறு அளவிலே இருக்கும். அதுவும் எதற்காக என்றால் தொழில்துறையிலே நீங்கள் அலைச்சல் ஏற்படுவதன் காரணமாக உடல் வலிகள் சிறிது இருக்குமே தவிர மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கு திருஷ்டியின் காரணமாக சில சோர்வுகள் ஏற்படுமே தவிர உங்கள் காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீர்கள், வெற்றி அடைவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த வருடம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு அளவிலே உடல் நலிவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் பார்வையிடுகிறார். அதே 8ஆம் இடத்தில் குருடைய பார்வையும் இருக்கிறது. உங்களுக்கு நோய் நொடிகள் வந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக இந்த வருடம் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் முழுமைக்கும் பெரும்பாலான நாட்களில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுபவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையிலே பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். இந்த வருடத்திலே இடமாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் இந்த வருடம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தாய்க்கு மூட்டு வலி, முதுகு வலி, தூக்கமின்மை போன்ற காரணங்களால் அவர்களுடைய உடல் நலிவர வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு ஒரு சிறு உடல் நலிவு என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்தால் மட்டுமே அவர்கள் முழுமையாக நன்மைகளை அடைவார்கள். அடுத்து இந்த வருடம் எப்பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று பார்த்தோமேயானால், கடந்த சில வருடங்களாக திருமணத்துக்கு அலைந்து தேடி கொண்டிருந்தீர்கள். ஆனால் நல்ல வரன் அமையவில்லை. ஆனால் இந்த வருட ஆரம்பம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 1/1/2026 முதல் 31/5/2026 அதாவது மே மாதத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் ஆகாத ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்திலே வருவதனால் கருத்தரித்த பிறகு உடனடியாக வெளியில் சொல்லக்கூடாது என்றால் திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கருத்தரித்த பெண்களுக்கு வளைகாப்பு, சீமந்தம் போன்றவை செய்யும் போது அதிகமான பிரபலப்படுத்தி பெரிய பத்திரிகைகள் கொடுத்து அதிகமான கூட்டம் சேர்த்து செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படுத்தி கொடுத்து கருவில் இருக்கின்ற குழந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே
ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு ஒருவேளை கருத்தறுத்தால் நிச்சயமாக பெரிய அளவில் அதை வெளிப்படுத்தக்கூடாது. மேலும் வளைகாப்பு சீமந்தம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சிம்பிளாக, அதாவது குறைந்த அளவில் மக்களை அழைத்து செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சொந்த தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மேலதிகாரியுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும். இந்த வருடம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திலே ப்ரொமோஷன் மூலமாக, ஊதிய உயர்வு மூலமாக விரும்பிய இடத்திலே நீங்கள் இடம் கிடைக்கப்படுவீர்கள். அது மாத்திரமில்லாமல் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருட ஆரம்பத்திலேயே அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் விரும்பிய நாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக கிழக்கு பகுதியில் செல்லும் போது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய திசை கிழக்கு. ஆகவே கிழக்கு திசையிலே, அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் செல்லும் போது உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பக்கம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு சாதாரணமாக நீங்கள் எழுதினாலும் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து செலவில்லாமல் நீங்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து மாணவர்கள், படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். மல்டிநேஷனல் கம்பெனிலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் தனியாக தொழில் தொடங்க விரும்பினாலும் அதற்குரிய பண வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி நல்ல லாபத்தை அடைவீர்கள். நிச்சயமாக அந்த லாபத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு கட்டக்கூடிய அந்த கனவு இருப்பவர்களுக்கு அது நிறைவேறும். மேலும் உங்கள் விவசாய நிலத்திலே போர் போட்டு இதுவரை தண்ணீர் வராமல் இருந்தால் இந்த வருடம் போர் போட்டால் நிச்சயமாக தண்ணீர் வரும். அந்த போர் போடுவதற்கு ஜலராசியை லக்னமாக அமைத்து கொள்ள வேண்டும். ஜலராசிலே சந்திரன் இருக்கும்போது போர் போட வேண்டும். அந்த ராசி உங்கள் ராசிக்கு நல்ல ராசியாக இருக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுத்து செய்தால், அதுவும் முக்கியமாக ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு மீனத்தில் சந்திரன் இருக்கும் போது, லாபத்திலே மீனத்திலே சந்திரன் இருக்கும் போது அல்லது விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கும் போது, அந்த விருச்சிக லக்னமோ அல்லது மீன லக்னமோ அமையும் போது நீங்கள் போர் போட்டால் சுவையான குடிநீர் உங்கள் காலத்திற்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கும். அதன் மூலமாக விவசாயம் செழிக்கும். நல்ல லாபத்தை அடைவீர்கள். ரிஷபராசிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் எந்த அணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அணியில் பலருக்கு தோல்வி கிடைத்தாலும் உங்களுக்கு நிச்சய வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து வயதானவர்களுக்கு இந்த வருடம் எந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை செய்தாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். அந்த தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் இந்த 12 ராசிகளிலேயே சில ராசிகளுக்கு மிக மிக முக்கியமாக நல்ல யோகத்தை தருகின்ற ராசிகளாக இருக்கிறது. அதில் இந்த ரிஷப ராசி மிக மிக உத்தமமான ராசியாக அமைந்திருக்கிறது. என்றால் இந்த குரு சனி, அதாவது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லாவற்றிலும் சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசிக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, ரிஷப ராசியிலே பிறந்து கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், கிருத்திகைக்கு அதிபதி முருகப்பெருமான், அதாவது கிருத்திகை அதிபதி என்றால் அக்னி பகவான் என்று கூறுவார்கள். அந்த அக்னியிலே தோன்றியவர் தான் முருகப்பெருமான். ஆகவே முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ஒரு கிருத்திகையாவது முருகனுக்கு அபிஷேகம், நீங்கள் இருக்கின்ற ஊரிலே முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து ஒரு முறையாவது பழனி சென்று அங்கே முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும். திருவாவினன்குடி தரிசனம் செய்து அதன் பிறகு முருகனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உங்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்கு தேவதையாக போற்றப்படுபவர் குருவாயூர் கிருஷ்ணன். என்றால் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் குருவாயூர் கிருஷ்ணன், கிருஷ்ண பகவான். ஆகவே குருவாயூர் சென்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வளவு தூரம் செல்ல முடியாதவர்கள் தஞ்சாவூருக்கு அருகிலே இருக்கின்ற மன்னார்குடியில் இருக்கின்ற ராஜகோபால சுவாமியை வணங்கிவிட்டு வந்தாலும் அதே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் என்று தரிசனம் செய்ய வேண்டும்.
குருவாயூர் சென்று கிருஷ்ணனை வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதல் நாளே குருவாயூர் சென்று விட வேண்டும். அதாவது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு முந்தின நாள் குருவாயூர் சென்று விட்டு அதன் பிறகு முதல் நாள் ஒரு தரிசனம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் என்று அதிகாலை ஒரு தரிசனம், அதன் பிறகு மதியத்தில் ஒரு தரிசனம் என்று 3 தரிசனங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு தரிசனம் செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும், நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, மிருகசீஷம் என்றால் மிருகத்தின் தலை என்று பொருள். முதலாக படைப்பு தொழில் ஆரம்பிக்கப்பட்டதை இந்த மிருகசீஷம் நட்சத்திரத்தான் என்று கூறுவார்கள். ஆகவே ஒரு முறை சந்திர சூடேஸ்வரரை, சந்திரனை பிறையாக கொண்ட சிவபெருமானை, சந்திர சூடேஸ்வரரை ஒரு முறை மிருகசீஷம் நட்சத்திரத்திலே சென்று அவரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. தஞ்சை மாவட்டத்திலே திங்களூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே திங்களூர் சென்று அங்கே சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்களுக்கு பிடித்தமான கோயில்களை, முருகப்பெருமானுக்கு பிடித்தமான கோயில் எப்படி பழனியோ அதை போலவே சிவனுடைய 5 ஸ்தலங்கள், அந்த 5 ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் ஒரு ஸ்தலத்திலாவது சென்று நீங்கள் சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதில் மிக முக்கியமானது காஞ்சிபுரம் சென்று ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அங்கே சென்று அங்கே சிவபெருமானையும், அங்கே நிலா திங்கள் துண்ட பெருமாள் என்ற கோயில் இருக்கிறது. அதாவது நிலாவை துண்டாக செய்து அதை அணிந்து கொண்ட பெருமாள், அந்த கோயிலேயே ஒரு கர்ப்பகிரகத்திற்கு அருகிலேயே ஒரு நிலா திங்கள் திண்ட பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே தரிசனம் செய்துவிட்டு அங்கே சங்கர மடத்திலே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஒவ்வொரு நாளும் நடக்கும். அங்கே சென்று அந்த பூஜையில் கலந்து கொண்டு வருவது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். சரி, நீங்கள் இருக்கின்ற ஊரில் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், உங்களுக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரும் என்று கூறியிருந்தேன். தாயின் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் தீர்வதற்காக, தொழில்துறையில் நடக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள். இந்த ஒரு வழிபாடுகளின் மூலமாகவே இந்த வருடம் முழுமைக்கும் ரிஷபராசியினர் அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற்று சுகமாக வாழ்வார்கள் என்பது உறுதி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.